ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினச்சி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பாலப்பழம் குடில் போகிறோம். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில். அதோட வீடியோ தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சங்கரன் கோவில் அவுட்ருக்கு வந்தாச்சுங்க. என்னென்னா பெட்ரோல் சுத்தமாக இல்லை. பெட்ரோல் போட்டுட்டு நம்ம ட்ரிப்பை 0 பண்ணணுங்க. ட்ரிப் 0 பண்ணணும். அதுக்கடுத்து தான் நம்ம ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம பெட்ரோல் போட போகிறோம். வைசர் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் வரும்னு எனக்கு தோணுது. அதான் சரின்னு சொல்லிட்டு வைசர் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இந்தியன் ஆயில் இப்போ போட போகிறோம் நம்ம. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கோன்ட்டு. ஓகேங்களா, இதோ இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. சங்கிலி கருப்பா இது வேறு பிடிச்சிட்டாங்க ஒரு மணிக்கு. எனக்கு ஃபீல் ஆகுதுங்க கிளச்சு எவ்வளோன்னு என்னன்னு தெரில. டேங்க் ஃபுல்லு. ரைட் ஓகேவா? தெரியுதா? எம்டியில் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13 லிட்டரு பிடிக்கும். அன்னைக்கு ஃபோன் பேனே எனக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணே. ஸ்கேனர் எங்கே இருக்குது? 1260 தானே. இப்போ பார்த்தோன்னா எவ்வளோக்கு பிடிச்சிருக்குன்னா 1260 ரூபாய்க்கு ஃபுல் டேங்க் போட்டிருக்கோங்க. ஃபுல் டேங்க் போட்டாச்சு. இதுக்கடுத்து நம்ம மேப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, மேப் கூட போடலை இன்னும். ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு அங்கே பெட்ரோல் கீழே கொட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, ஓகே. யுவர் லொக்கேஷன் டு கன்னியாகுமரி. பாலப்பழம் பழமா இல்லை கோகுலம் பீச்சா ஏதோ ஒன்று சொன்னாங்களே. இருங்க, நம்ம அதை போட்டுக்கலாம். கோகுலம் கேரளா வருது. கன்னியாகுமரி பீச்னு அடிப்போம். குமரி பீச் 120 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, கரெக்டாக ஒரு மணிக்கு நான் போவோம்னு சொல்லி போட்டிருக்கேங்க. இதுக்கடுத்து நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். மொத்தமாக இப்போ நம்ம டேங்கில் எவ்வளோ லிட்ரு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் டேங்கோட கெப்பாசிட்டி 13 லிட்ரு, 12 லிட்ரு பிடிச்சதுங்க. பெட்ரோல் இல்லாமல் தான் நம்ம இன்றைக்கி காலையில் ட்ரிப்பு போய்ட்டுருந்தோம். அந்த வீடியோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கன்னா ராஜபாளையம் போன வீடியோஸ். ஓகேங்களா, அந்த வீடியோஸ் நீங்கள் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் என்னென்னா 10:36ங்க. 10:36 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1:05க்கு போகணுன்னு போட்டிருக்கு. ஆனால் 12 மணிக்குள்ளே போயிட்டோம்னா 12 மணிக்குள்ளே வாய்ப்பே இல்லை. ஒரு மணி நேரத்துலலாம் சத்தியம் வாய்ப்பு இல்லை. நம்ம லேட்டாக தாங்க கிளம்பணும். வீட்டில் அம்மா வந்ததுக்கப்புறம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்ப வேண்டியதாகிட்டு. அதான் இவ்வளோ லேட்டு. இல்லைனா நான் முன்னாடியே கிளம்பியிருப்பேன். சரி, ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போவோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு நான் காலைல சன்ரைஸ் காமிச்சிடுவேங்க. சன்ரைஸ் வந்து கண்டிப்பாக நான் காமிச்சிடுவேன். ஓகேங்களா, நம்ம மக்களாங்குளம் கிட்ட வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் திருநெல்வேலிக்கும் நம்ம சங்கரங்கோயிலுக்கும் நடுவில்ங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு செக் போஸ்ட் உண்டு. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பிடிப்பாங்க. என்னென்னா முதல்லாம் பார்த்தோன்னா நைட் ரைடு ஜாலியாக போகலாங்க. யாருமே பிடிக்க மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக போகலாம்.
இப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு போலீஸு நிற்கிறாங்க. பட் நம்மளை பிடிக்கிறாங்களான்னு தெரில. பிடிச்சாங்கன்னா பதில் சொல்லிட்டு தான் போகணுங்க. அதோ நிற்கிறாங்கல்ல. பிடிச்சிட்டாங்க. கைஸ் என்ன ஆச்சுன்னா ஹெல்மெட்டு எல்லாமே போட்டு தாங்க இருக்கும். ப்ளஸ் என்னென்னா அவங்க வந்து கேஸ்லாம் எதுவும் போடல. யாரும் எப்படி சொல்கிறது, அந்நியர்கள் யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் செக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் வேறு எதுவும் சொல்லலை. மற்றபடி லைசன்ஸ் இருக்கா எதுவுமே கேட்கலாம் இல்லைங்க. பட்டு அது இல்லாமல் இன்னும் போகிற வழியில் நிறைய இடத்த செக் பண்ணுவாங்களாம். ஒன்று நம்ம சாயங்காலமே போயிருக்கணும், அப்படி இல்லாட்டி நாளைக்கு காலை ஏர்லி மார்னிங் போயிருக்கணும். தப்பு பண்ணியாச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை, போயிடலாம். பிடிக்கிற இடத்துலலாம் என்ன ஃபோட்டோ எடுப்பாங்களா என்னன்னு தெரில, சொல்லிவிட்டு போயிடலாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக பிடிப்பாங்கன்னு தெரியும். ரொம்ப நேரம் நிற்க வச்சாங்க. ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் நிற்க வச்சுட்டு எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். கன்னியாகுமரி அப்படின்னு. கன்னியாகுமரியா அப்படின்னாங்க. ஆமாம் சார் அப்படின்னேன். கன்னியாகுமரி எதுக்காக? ட்ரிப்பு தான் சார் அப்படின்னேன். உடனே சரி ஓகே, அதுக்கப்புறமா ஃபோட்டோ மட்டும் எடுப்போம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நான் கன்டினியூ பண்ணுறேன். வேறு எங்கே போலீஸ் பிடிச்சாலும் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா 30 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. ஃபோனை கலத்தி வச்சுட்டோங்க. அடுத்து ஒருத்தவங்க பிடிச்சாங்க, போலீஸ் தான். எல்லாருமே லைசன்ஸ் இருக்கா எது இருக்கான்லாம் கேட்கல. எங்கே போகிற என்ன பண்ணுற இது பண்ணுறதுன்னு தான் கேட்டாங்க. அவ்வளோதாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம எங்கே தாண்டிட்டோம்னா அழகிய பாண்டியபுரம் தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க. அழகிய பாண்டியபுரம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:15ங்க. கரெக்டாக 11:15. போக போக அப்படியே எல்லா இடத்துலையுமே போலீஸ் நிற்பாங்க. அது கன்ஃபார்ம் கூடுதலாக. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. பட் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அது மணிக்கே ட்ரங்க் அண்ட் டிரைவ் நமக்கு வழக்கமே கிடையாது. ஸோ பிரச்சனையே கிடையாது. நிப்பாட்டினாங்கன்னா தைரியமாக நிப்பாட்டி பதில் சொல்லுவோம். ஏன்னா நம்ம நிப்பாட்டாமல் போனால் மட்டும்தாங்க அவங்க நம்மளை கேஸோ இல்லை ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறது. நிப்பாட்டினாலே ஜாலியாக தாங்க பேசுவாங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க. பட் ஆல்மோஸ்ட் 47 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 87 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ நம்ம வண்ணாரப்பேட்டைக்குள்ளே வந்துவிட்டோம். நம்ம திடீர்னு ஒரு பிளான் மாற்றிட்டோங்க. என்னென்னா கன்னியாகுமரி பீச் போகிறதா இருந்ததை பாலப்பழம் குடில் அது நல்லா இருக்குங்க. நான் மெயினாக பார்க்க போகிறதே அதுக்காக தாங்க நான் போகிறேன். இன்னும் நம்ம அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அதாவது பாலப்பழம் குடில், சர்ச்சில் குடில், அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 145 ரீச் ஆகவும் போட்டிருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி 130 தான் ரீச் ஆகிடுவோம். இன்றைக்குமே அந்த நைட்டு உட்காந்து இப்போ ஜபம் பண்ணுறது அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம போயிடலாங்க. இப்போ தான் நம்ம கன்னியாகுமரியோட ஹைவேல ஏறி இருக்கோம். சைடில் ஒரு பஸ்ஸு நின்றுதுங்க. ஜாலி, அது செம்மையாக வைப் பண்ணாங்க. ஃபுல்லாக இது போட்டாங்க. என்னென்னா எப்படி சொல்கிறது, வெளியே டிஜே வச்சு ஸ்பீக்கர் வச்சு. ஏன்னா இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது 12 மணி ஆக. நியூ இயருக்கு 4 நிமிஷம் தாங்க. அந்த 4 நிமிஷத்துக்காக அங்கே நின்று ரோட்டில் நின்றுட்டு டான்ஸ் ஆடி செம்மையாக இருந்தது பார்க்க. நாங்கள் வந்து என்னால் ஆன் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்ததுக்கப்புறமா, ஏன்னா அப்போ தான் ஹைவே ஏறுறேன், அவங்க நிற்கிறாங்க. மணி டைம் பார்த்துட்டிங்கன்னா 11:57ங்க. 11:57. இன்னும் 3 நிமிஷம் தாங்க இருக்குது நம்மளோட நியூ இயருக்கு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அதுக்கடுத்து நாங்கள் அடுத்த வருஷம் தாங்க உங்கள்கிட்ட பேச முடியும். உங்ககிட்ட நான் அடுத்த வருஷம் தாங்க பேசவே முடியும். ஸோ மிஸ் பண்ணுறேங்க உங்களெல்லாம். நல்லா இருக்குங்க. இன்னும் நம்ம இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர் தாண்டிட்டோங்க. இதுக்கடுத்து அவ்வளோவா யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹைவே பெட்ரோல் நின்னா வாய்ப்பு. அடுத்து நம்ம அந்த குடிலுக்கு வந்து 92 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க.
இதெல்லாம் நாகர்கோயிலையும் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன், எனக்கே தெரில. பாலப்பழம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அங்கே போயிட்டு குடில் கேட்டு விசாரித்து போகலாம். ஓகேங்களா? வேறு என்ன பிளான்? நம்ம எதுக்காக பிளானை சேஞ்ச் பண்ணோன்னா, இப்போயே நம்ம குடில் போயிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இந்த டைமில் நல்லா தான் இருக்கும். இன்னும் இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, விசிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம போயிட்டோம்னா நாளைக்கு ஈவினிங் நம்ம சீக்கிரமாகவே இங்கிட்டு கிளம்பி திரும்பிடலாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ நம்ம இப்போவே போகிறது. ஏன்னா இந்த நைட் டைம் அன்டைம் ஆக ஒவ்வொரு இதாக பிடிக்காங்க. பிடிச்சி நம்ம இந்த வாண்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒட்டாங்க தெரியுமா, தெருவா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நிற்க சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்மளே அனுப்புகிறாங்க. பிபிஎஃப்ஏ 12 மணி ஆச்சுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயருங்க. என்ஜாய். இந்த இயராவது எல்லாத்துக்குமே நல்லபடியாக அமையணுங்க. நம்ம 2023 எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமோ, கஷ்டங்கள் எல்லாமே ஒரு டெம்பரவரி தாங்க. எதுவுமே பெர்மனண்ட் கிடையாதுங்க, எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். அதான் கஷ்டங்களுமே நமக்கு ஒரு டெம்பரவரி தான். ஸோ என்னடா கற்றுலாம் சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து என்னோடய சைட்லேருந்து நான் கொடுக்குறதுங்க. லவ் யூ பிபிஎஃப்ஏ. நீங்கள் தான் ஆதரவு கொடுத்து நம்மளை எவ்வளோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 அபோவ் இருக்கும். 1100 கிட்ட ரீச் ஆக போகிறோம். இன்னும் நம்ம இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்துருக்கோன்னா, நான் அடுத்த நியூ இயருக்குள்ளே 100K ரீச் ஆகணும் எப்படியாச்சு அப்படிங்கிறதாங்க நம்மளோட ரெசல்யூஷனாக எடுத்திருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் தான் வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து நம்ம மோட்டோ விளாகிங் தான் போடுற மணிக்கு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெயின்ஃபுல் அப்படிலாம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாதுங்க. எல்லாமே ஒரு டெம்பரவரி. ஓகேவா? இப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா அது நாளைக்கு இருக்காது, டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. இல்லை இந்த காசு அப்படியே நமக்கு கடைசி வரைக்கும் இருக்குமோ அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படிங்கும்போது கஷ்டங்களும் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு சரியாயிருங்க. ஓகேவா? அந்த கஷ்டங்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட லைஃபே இருக்குங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியாக இந்த வருஷத்தை நல்லபடியாக கொண்டாடுங்க. நம்ம வந்து கொண்டாடுறதுக்காக தாங்க கன்னியாகுமரி போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லாருமே ஹாப்பியாக கொண்டாடுங்க. நல்லபடியாக வெளியே போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டு, பைக்கில் போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதே காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நம்மளோட சேஃப்டி, நம்ம என்ன தான் பண்ணாலுமே, நம்ம சேட்டை பண்ணுறோம் இல்லை இப்போ நியூ இயருக்கு வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே நம்மளோட சேஃப்டி முக்கியங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதே பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து வள்ளியூருக்கு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டருங்க. ஓகேங்களா? 26 கிலோமீட்ரு. நம்ம ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 143க்கு ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. 87 கிலோமீட்டர் இருக்குங்க கைஸ். இப்போ நம்ம 4 நெறியில் ரோடெல்லாம் தாண்டி தான் வந்துட்டோம். மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டருங்க. இன்னும் நம்ம அந்த குடிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டருங்க. நம்ம வர வழியாக ஒரு செக் போஸ்ட்டில் செக்கிங், அதாவது போலீஸ் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு நமக்கு முன்னாடி டியூக்கில் ஒருத்தங்க வேகமாக தான் வந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி அவர் இடத்துல நின்று ஃபுட்டேஜ் கரெக்டாக தான் இருக்காடா அப்படின்னு செக் பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம சோலோவாக, அதாவது ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு இப்போ நம்ம சோலோவாக போகிறோம். கேஷ் இருங்க நம்மளுக்கு ஒரு இது காமிக்க பாருங்க. அந்த இதில் நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது, சாரி இதில் வரல, லாஸ்ட்டாக அந்த இதில் பார்க்கும்போது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு வந்துச்சு. அலாட் டுடே ஏதோ சம்திங் பிறந்ததே. நான் சரி அதை மட்டும் இதில் வரும்னு நினச்சி உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன், வரலைங்க, சாரி. அதுக்கடுத்து அவங்க அப்பாவே வேகமாக தான் போனாங்க. பிடிச்சி இன்ஸ்பெக்டர் பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தாங்க. திட்டிட்டு நம்மகிட்ட லைசன்ஸ் கேட்டாங்க. காமிச்சு எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னாங்க. சங்கரங்கோயிலேருந்துன்னு. அங்கே என்ன இங்கே என்னன்னு கேட்டாங்க. ஸ்பீடு கேமு ரொம்ப மெதுவாக போணுதானா இதிலலாம். 82வா 64 தாண்டாரே, தப்பாக காட்டுதுங்க. 61 தாங்க வர்றேன். இந்த காருக்கா 84 காட்டுச்சு. ஸ்பீடு கேம் வச்சு நம்மளுக்கு ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க. அது வேறு ஒன்று. நம்மளோட ஸ்பீடோமீட்டரில் வந்து 64 தான் காட்டுச்சு. இன்னும் நமக்கு 1 hour 15 minutes ட்ராவல் ஆங்க. அதாவது 66 கிலோமீட்டரு. நம்ம கன்னியாகுமரி, நாகர்கோவில், அதுக்கடுத்து தான் பாலப்பழம் குடியிலே வருது.
உங்களுக்கு நைட் வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து நைட் டைமில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காலைலனா கீ ஹார்ன் அடிச்சே வருவாங்க, அது வேறு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ வந்து அமைதியாக இப்போ நம்ம பின்னாடி ஏதோ வண்டி வருதுன்னா லைட் அடிக்க தெரியும், நம்மளே அப்படி சைடில் ஒதுங்கிட்டாலும் அவங்க வேலை போய் ஹாரம் கூட அடிக்க மாட்டாங்க. அதான் இது வந்து எனக்கு ரொம்ப இது எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க அந்த அக்கா கேட்டாங்க, போலீஸ் அக்கா கேட்டாங்க, என்னென்னு எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. பாலப்பழம் போகிறேன் அப்படின்னு. என்ன அப்படின்னாங்க. அப்போ எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னாங்க. சங்கரன் அங்கே என்ன வேலையாக போனீங்க அப்படின்னாங்க. சங்கரன் தான் ஊர் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு இங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. மேம் நியூ இயருக்காக. எல்லோரும் அதுதான் போகிறீங்க, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸை மட்டும் பாதிரியே விட்டுட்டாங்க. எங்கேனாலும் நிப்பாட்டினா உங்களுக்கும் நான் சொல்கிற ஒன்று தான், நிப்பாட்டிடுங்க சரியா கைஸ். இப்போ நம்ம போகிற ஹைவே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஒரு ஹைவே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த ஹைவே தாங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய நேரம் தூரம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அசால்ட்டாக போயிடலாம். நம்ம இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க கைஸ். நேராக போனால் கன்னியாகுமரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதில் ரைட் எடுத்து அந்த சைடில் ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு போகுதுங்க, அந்த ரோடுக்கு தான் போகணும். ராம்கோ விண்ட் ஃபார்ம் பார்க்கவே இல்லைங்க, நான் தான் படிச்சுட்டு வந்தேன். நம்மளோட தவறு தான் இது, பார்க்காமலே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து நார்வேல் ரோடு இருக்குங்க, அங்கே தான் போகிறோம். குரூப்பாக இருந்தோன்னா நல்லாயிருக்குங்க. அதாவது ரைடு எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு மைண்ட் செட்டு, இன்னொருத்தர் ஒரு மைண்ட் செட்டு அப்படி இருந்துட்டோம்னா அதுவே பெரிய பிரச்சனைங்க, நமக்கு மைனஸ் ஆகிரும். நம்ம எங்கே போகிறோம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வந்து 22 கிலோமீட்டர், தக்கலை வந்து 35 கிலோமீட்டருங்க. திருவனந்தபுரம் கேரளா வந்து அது ரொம்ப ரொம்ப பக்கம்தாங்க. கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்லேருந்து 109 கிலோமீட்டர் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருங்க கரெக்டாக. லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த பிரம்போ கேனு இதை டைட் வைக்கணும்லாம். பட் நாங்கள் போயிட்டு வந்ததே ஒரு அரௌண்ட் 4 o'clock ஆகிட்டு அந்த விலாகை முடிக்கிறதுக்கு, அதான் ராஜபாளையம் போயிட்டு வர்றதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா எல்லாரும் மறுநாள் நியூ இயர், அதுவும் சண்டே, மெயினாக சண்டேன்றதுனால கடை எதுவுமே இல்லைங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மட்டும் சரி இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிடுவோம், கண்டிப்பாக மாற்றிக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. குமாரபுரம் கழுமலைக்கு அங்கிட்ட ஒன்று உண்டுங்க உங்களுக்கு. ஆனால் இந்த ஆப்போசிட்டில் வந்து லைட் அடிக்கும்போது உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் உங்களுக்கு இன்னும் பக்கத்தில் போயிட்டு நம்ம இன்னும் 56 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம்னு போட்டிருக்காங்க. அதாவது கூகுள் மேப்பில் சொல்லியிருக்கு, நம்ம அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிடலாங்க. ரைஸ் நம்ம நாகர்கோவிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். நல்லா இருக்குங்க, இங்கே எல்லா பீப்புள்ஸுமே நல்லா பேசுகிறாங்க. அதாவது என்ன நடந்ததுன்னா, இங்கேயுமே நம்ம போலீஸ் பிடிச்சிட்டு இன்ஸ்பெக்டர் மேமா என்னன்னு தெரில, நான் ஸ்டார் கரெக்டாக பார்க்கல, தொண்டை வரை கட்டிக்கிச்சுங்க. இன்ஸ்பெக்டர் மேமா இல்லை எஸ்ஏவான்னு தெரில, அவங்க தான் பிடிச்சிட்டு ஒரு சார் ஒருத்தர் சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் பேசு, அதாவது கான்ஸ்டபிள் அவங்ககிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்து இன்னொரு மேம் வந்துட்டு ஹாய் ப்ரோ வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்லாம் சொன்னாங்க. நல்லா இருந்தது, நல்லா பேசினாங்க. அதுக்கடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னாங்க. ரோடு வந்து ஏதோ மோசமான ரோடு, எது வச்சுருந்தாலும் பிடிங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்மக்கிட்ட கையில் எந்த கேஷும் கிடையாதுங்க, ஸோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை. என்னென்னா இப்போ கேமரா ஒன்று, அதுக்கடுத்துனா ஃபோனு, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் நம்மக்கிட்ட அமௌண்ட்டில் இருந்தோ எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாதுங்க. தொண்டை வேறு கட்டிடுச்சு, எதுக்குன்னு தெரியலங்க திடீர்னு. அது நம்ம ட்ராவலிங் கிளைமேட்னால எல்லா இடத்துலையுமே பாலத்தில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரில. பிரிட்ஜை வந்து லாக் பண்ணி இந்தா இங்கே செக் போஸ்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி செக்கிங் பண்ணல, பேரிகார்டை வச்சு அங்கே ஆள் இருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்க தான் இருக்காங்க, இல்லை பேரிகார்டை தூக்கி விட்டு உள்ளே போவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக வச்சுருக்காங்க. வாங்க நான் உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன்.
அது எக்ஸைட்மெண்ட் இன்னும் 18 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்ம போக வேண்டியது. பாலப்பழம் போக வேண்டியது. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. ஆமாம். அதுக்கடுத்து இந்த இங்கே பாருங்க, ஏதோ திடீர்னு மேலே மட்டும் ஒரு மாதிரி க்ரீனிஷாக தெரியுது. அது வீடா இல்லை வீடு கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். களியங்காடு வந்திருக்கோம். இப்போ நம்ம களியங்காடு ரீச் ஆகிட்டோம். இன்னும் 20 கிலோமீட்டர் போகணும். அது நம்ம குடியில் அப்படின்னு பார்த்தாலுமே கிடையாது. ஏன்னா இன்னும் 20 கிலோமீட்டர் போகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக இதே ரோட்டில் தான் வருவோம்னு நினைக்கிறேன். வந்தேன்னா மறுபடி அவங்கள பார்த்துட்டு பேசலாம். அவங்க என்னடான்னா அவன் ஆளை பார்க்க தான் வந்திருக்கான் அப்படின்றாங்க. இல்லை சார் அப்படின்றேன். இல்லைடா ஆளை பார்க்க தான் வந்திருப்பேன். அவள் ஜாலியாக போய், அதாவது நல்லா காமெடியாக பேசிகிட்டு இருந்தாங்களா, ஆளை பார்க்க தான் வந்திருப்பேன் உண்மையா இல்லையா அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னேன். சரி என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னேன். இல்லை சார் ஆள்லாம் பார்க்க வரல. நீங்கள் இது குடியில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொன்னாங்க, 1ஆம் தேதி தான், அதனால தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நம்ம நிற்கும் போது ஒரு பெட்ரோல் வண்டி வந்துச்சு. எங்கே பிடிக்கிறாங்க எது பிடிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த ஒரு வண்டி நிற்கிது, அவங்க சாப்பிட போகிறாங்க. இந்த நிற்கிது ஹைவே பெட்ரோலு, காஃபி குடிக்க போகிறாங்க அவங்க. நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம குளச்சல், அதாவது குளச்சல் வந்துட்டோங்க. நம்ம குளச்சல் அந்த இடத்துல நிற்கிறோம். இதுலேருந்து ரைட் எடுத்து போகணும் போல். வாய்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுங்க. நம்ம இன்னும் போக வேண்டிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம போக வேண்டியதுக்கு. 3.6 கிலோமீட்டர். ஓ நல்ல வேலை மொபைல் ஹோல்டரு. ஏன்னா அந்த இது வேறு போயிட்டுங்க, நமக்கு ரப்பர் வேறு போயிட்டு. இன்னும் நம்ம 3.3 கிலோமீட்டரில் குடில் வந்துடுங்க. குடில் வந்ததும் ஹாப்பி. ஐயோ ரொம்ப தொண்டை கட்டிக்கிட்டீங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரில. அப்புறம் லாஸ்ட்டாக நான் பார்த்தப்போ கேமரா ஆன் பண்ணலங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு என்எஸ்லாம் வந்தாங்க, ரெட் கலர் என்எஸில் 2 பேர். ஆள் பார்த்தா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி தான் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு அவங்க ரிலேட்டிவாக என்னன்னு தெரில. ஆப்போசிட் அந்த சைடில், நம்ம இந்த சைடில் போகிறாங்க, ஆப்போசிட் சைடில் ஒரு பொண்ணு நடந்து போச்சு. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட போய் எதோ பேசினா, அந்த பொண்ணு நின்றுலாம் பேசல, விலைக்கு அது வாட்டில் போயிட்டு தான் இருந்தது. அப்படிங்கும்போது சொந்தக்கார பொண்ணாக இருக்காது. அவங்க வாட்டில் பேசுகிறாங்களா இல்லை வம்பளுத்தாங்களான்னு என்ன தெரியலங்க. நம்ம அப்படியே வந்துகிட்டு இருந்தோம். அவன் எப்படி பேச போகும்போது நான் எதுவும் ட்ராப் பண்ண போகிறேன், எதுவும் பிக்கப் பண்ண போகிறேன், இப்போ வீட்டில் கொண்டு போய் கூட்டு போய் விடணும் போல் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அது விலகி போச்சு. அப்போயே நினச்சேன் சரி ஏதோ வம்புழுக்கிறாங்க போல். நான் அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் நினச்சேன் வம்புழுக்கிறாங்க போல் அப்படின்ட்டு. சரி வாங்க நான் உங்களுக்கு கண்ணி விடுறேன். ஃபுல்லாக போய் சர்ச்சு தாங்க கைஸ். நம்ம ஒரு வழியாக குடியில் ரீச் பண்ணிட்டோங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. வாங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நியூ இயர் லாக் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.